2ஆம் நாள் திருவிழா தேர் மழை வருது. நைட்டு போயும் நினச்சேன் நான், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் மழை வந்துடுச்சு. நல்ல வேலை கடைக்கு போயிட்டு வந்துட்டோம், நினையாமல் வந்துட்டோம். தேரே கடகண்டு போயிடுச்சேன். நான் தீவாத்திரால கோயில் அந்த குழந்தை தான் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்போ போயிட்டாரா இருக்கிற நேரத்தை இங்கே தான் இல்லைண்ணா கரகத்துக்கு கூட கலெக்ஷனுக்கு ஆளுங்களை பார்க்கணும். கருக்காத்தம்மன் கோவில் ஆடி மாதம் 3ஆம் வாரம் எங்கள் கோவிலில் திருவிழா. இப்போ வந்து 25 கிலோ அரிசி ஒன்று, 10 கிலோ அரிசி ஒன்று, எப்படியோ ஒரு 30 கிலோவுக்கு மேலே நாங்கள் கூட ஆக்குறோம். 3ஆம் வாரம் மட்டும் 2 பாத்திரம் வச்சு நாங்கள் செய்வோம். இப்போ அவங்கவுங்க வந்து பச்சரிசியெல்லாம் கெவுரு எல்லாம் டொனேஷன் பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க இல்லைங்களா, அதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கோயில் சார்பாகவும் வந்துடும். 3ஆம் வாரம் கோயில் சார்பாக வந்து 3ஆம் வாரம் திருவிழா பண்ணுறது. காய்கறிலேருந்து கூழ்லேருந்து குழம்புலேருந்து அன்றைக்கி பம்பை உடுக்க தேர்லேருந்து 3ஆம் வாரம் ஃபுல்லாக கோயில் செலவுங்க. இப்போ வந்து நம்ம கேன் தண்ணியில் சமைக்க போகிறோம். கேன் தண்ணி இதில் ஒரு 3 கேனு, அதில் ஒரு 5 கேன் நம்ம 2 பாத்திரமாக பிரித்தாச்சு. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம வந்து பச்சை அரிசி நொய்யை சேர்த்துக்கலாம். நம்ம ரேஷன் அரிசியிலையும் செய்யலாம். இது வந்து எல்லாருமே காணிக்கை கொடுக்குறது நம்ம சேர்க்கணும். அதனால் நாங்கள் எல்லாம் இப்போ காணிக்கை வந்தது எல்லாத்தையும் நாங்கள் ஊற வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் 25 கிலோ ஆகுதுங்க. நல்லா அரிசி எவ்வளோ வேகுதோ அவ்வளோவும் நல்லாயிருக்கும் கூழ். நம்ம அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கெவுரு மாவு நம்ம ஒரு நாள் முன்னாடியே புளிக்க வச்சுருக்கோம். வெள்ளிக்கிழமை 12 மணிக்கே நாங்கள் புளிக்க வச்சுருவோம் மாவை. அதுக்கப்புறம் மறுநாள் 12 மணிக்கு 11 மணிக்கெலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சோன்னா அடுப்பை, நம்ம அதுக்குள்ளே வந்து 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் கூழ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அரிசியை வந்து கழுவி போட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா வேகணும். நல்லா அரிசி நம்ம விறகுல தான் வெளியே வச்சு கோவில் வெளியே தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம நைட்டு ஊற வச்ச புளிப்பு மாவை நம்ம கலக்கிடலாம். இந்த பாருங்கள், நல்லா மாவு புளிச்சிருக்கு. இந்த மாவு வந்து நம்ம 2 பாத்திரத்துலேயும் சேர்க்க போகிறோம். 2 சைடும் நம்ம அரிசி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கெட்டாக எடுத்து நம்ம கம்மியாக அங்கங்கே அந்தந்த சைடு ஊற்றணும். அப்போ தான் வெள்ளை படாமல், அரிசியிலனா அப்படியே சாப்பாடு அப்படியே வெள்ளையாக இருக்கும் அங்கங்கே. இப்போ நல்லா நம்ம கிண்டணும். துடுப்பு இருந்துச்சுன்னா நல்லா நம்ம கிண்டலாம். இன்னொருத்தர் இருந்தால் அந்த சைடு கிண்டினா நல்லாயிருக்கும். எங்கள் கோவிலில் ஒரு துடுப்பு தான் இருக்குது, அதனால் சரின்ட்டு கிண்டுறாங்க. மல்லிகை தான் இப்போ செய்கிறாங்க. நம்ம எந்த சைடு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா மாவு வெந்து நல்லா அரிசியும் கெவுரு மாவும் ஒன்றா சேர்ந்து நல்லா வரும். இவர் கோயில் வந்து குருசாமி குமார் அண்ணன், அவரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கூட வந்து. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம தொட்டு பார்த்தோன்னா நல்லா வெந்துட்டுருக்கோம். அந்த டைம் நம்ம அடுப்பை வந்து நெருப்பெல்லாம் கம்மி பண்ணி விட்டுடலாம். இது நடுப்புற நம்ம கொஞ்சம் காஃபி கொஞ்சம் குடிக்கலாம். கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுருந்தால் நம்ம டீ காஃபி குடித்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நெருப்பில் நிற்கிறோம் இல்லைங்களா, அதனால் கோயில் சார்பாக பால் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க, 2 பாக்கெட் பால். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் வந்து காயெல்லாம் வந்து கோவில் சார்பாக வந்துடுச்சு எங்களுக்கு. அங்கங்கே கடையில் வந்து நம்ம எழுதி கொடுத்தோன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க காய்கறி. அங்கே லிஸ்ட்டு நம்ம கொடுத்தவொன்னும் காய்கறி கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலில் வரவங்க, பக்தர்கள், வேலை செய்கிறவங்க எல்லாருமே நம்ம செய்யலாம். யாருனாலும் நம்ம கோவிலில் வந்து காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ காய்கறிலாம் கட் பண்ணி தண்ணியில் அலசி நாங்கள் சுத்தமான முறையில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். முருங்கீரை ஒரு சைடு ஆகுது. முருங்கீரை அவ்வளோ கிடைக்கல, கொஞ்சம் தான் கிடச்சிது. முருங்கீரை ரெடி ஆகுது. ஒவ்வொரு தெருக்களிலும் இருக்கின்ற 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் எல்லாம் மீண்டும் இருகரம் குவித்து உங்களுடைய பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம்
அங்காங்கே தெருக்களில் இருக்கின்ற வண்டிகளை ஓரமாக அப்புறப்படுத்துங்கள், ஓரமாக நிறுத்தி வையுங்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பெரியவர்கள் இந்த ஆலயத்தை மிக மிக உன்னிப்புடன் கவனமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது வீட்டில் கூட இவ்வளோ வேலை செஞ்சதில்லை, இவ்வளோ ஆர்ட் ஒர்க். சீரும் சிறப்பாக பேர் உதவினால் உங்களுடைய ஒத்துழைப்பினால் ரொம்ப பேக் பண்ணி முடி. இப்போ மணி வந்து கரெக்டாக 12 ஆகிடுச்சுங்க. சாமிலாம் வர்ணிச்சு சாமிலாம் குறி கேட்டு நம்ம கூழ் ஊற்ற வெளியே வந்துட்டோம். எவ்வளோ பக்தர்கள், எவ்வளோ நிறைய பேருங்க. கூழ் எங்களுக்கே இல்லை, நாங்கள் எல்லாம் வரவங்களுக்கு எல்லாம் ஊற்றிட்டோம். முதல் வரவங்களுக்கு தான், அப்புறம் தான் நம்மளுக்கு. எவ்வளோ 2 பாத்திரம் வச்சு செஞ்சோம், குழம்பும் ஒரு பாத்திரம் நிறைய செஞ்சோம். நாங்கள் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நினச்சே பார்க்கல. முதல் கொஞ்சம் வர்ணிக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஜனம் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ ஜனம் வந்துட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் கூழ், குழம்பு, கீரை, அதுக்கப்புறம் அந்த அரிசி மாவு உருண்டை எல்லாமே வச்சு நம்ம கொடுத்துடலாம். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் நம்ம மதியானத்துக்கு மேலே கரகம் சிங்காரிக்கணும். இப்போ மதியானம் 1 மணிக்கு அன்னதானம் வந்து கொடுக்குறாங்க, பிரிஞ்சி சாதம். பெற்று அம்மன் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
சுபமஸ்துஹாம். இப்படி காட்டுமா வாங்கிக்கப்பா. கூட நிக்கலாங்க. நம்ம கிட்ட சொல்லாம எப்படி வந்தாருமா? நாங்க எல்லாம் வாங்கி வந்தோம், எங்க கிட்ட ஒண்ணு இல்ல. ஆமா, நீ தான் எப்பவுமே செலக்ஷன் பண்ணுவ. கறி சாப்பாடு வீடியோ வச்சுக்கிட்டு இருக்கீங்க போட்டோ என்ன பெரிய அண்ணன் தான். 3 அண்ணன் தங்கச்சி கொடுக்குறாங்க. நம்ம கற்காத்தம்மன் கோவிலுக்கு அவங்கவுங்க காணிக்கை செஞ்சது, நன்கொடை செஞ்சது எல்லாமே எழுதி நம்ம பேனர் வச்சுருக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திருவிழா சிறப்பாக முடிஞ்சது.